வணக்கம். வாழ்க நலமுடன். இன்றைய நாள் 26/1/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய திதி துவாதசி திதி இரவு 8:17 வரைக்கும் இருக்கு. அதன் பின்பு திரியோதசி ஆரம்பிக்குது. இன்றைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கேட்ட நட்சத்திரம். காலையில் 7:49 வரைக்கும் தான் இருக்குது. அதனால் நம்ம இன்றைக்கு அந்த நட்சத்திரத்துக்கு யாருக்கெல்லாம் ஒத்து வரும் அப்படின்ற பலனை பார்க்க போகிறதில்ல. ஏன்னா காலையில் 7:49க்குள்ளேயே கேட்டை முடிஞ்சிருது. அதன் பின்பு வரக்கூடிய மூல நட்சத்திரம் இன்று யாருக்கெல்லாம் நன்மை செய்ய போகுது அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதே போல் இன்றைக்கி அந்த காலை 7:49 மணிக்கு மேலே வரக்கூடிய மூலம் யாருக்கு சந்திராஷ்டம நட்சத்திரமாக வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா ரோஹிணிக்கு வரும். அப்போ ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க காலை 8 மணிக்கு மேலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் கவனக்குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த நாளில் நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதே போல் காலை 8 மணிக்கு மேலே வரக்கூடிய, அதாவது 7:49 மணிக்கு மேலே வரக்கூடிய மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரம் யாருக்கெல்லாம் ஜென்ம நட்சத்திரமாக இருக்குதோ அவங்கெல்லாம் கோபம் தவிர்க்கணும், பொறுமை காக்கணும். ரைட். இந்த மூல நட்சத்திரம் யாருக்கெல்லாம் நன்மை செய்ய கடமைப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் திருவாதிரை, சுவாதி, சதயம் இதில் பிறந்திருக்கீங்களோ, அதே போல் அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரங்களையும் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கும். அதே போல் யாருக்கெல்லாம் இன்றைக்கி சாதகமில்லாத ஒரு சூழல் நிலவ போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் மிருகசீடம், சித்திரை மற்றும் அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு இன்றைக்கி சாதகமில்லாத ஒரு நாளாக இருக்கும். அதனால் நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். நம்ம அடுத்து இன்றைக்கு இருக்கக்கூடிய தேதி 26 இல்லைங்களா? இதனுடைய நியூமராலஜி பலனை பார்ப்போம். இந்த 26ஆம் தேதி யாருக்கெல்லாம் நன்மை செய்ய போகுது, யாருக்கெல்லாம் சாதகமில்லாத ஒரு நிலையை கொடுக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கு இருக்கக்கூடிய 26ஆம் தேதி யாருக்கெல்லாம் நன்மை தரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆங்கில மாத பிறந்த தேதி 5, 6, 14, 15, 23 மற்றும் 24 இந்த தேதிகளில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது இந்த நாள் ஒரு இனிய நாளாக உங்களுக்கு இருக்கும். அதே போல் யாருக்கெல்லாம் நியூமராலஜி படி சாதகமில்லாத ஒரு நாளாக இந்த நாள் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் 1, 7, 9, 10, 16, 18, 19, 25, 27 மற்றும் 28 இந்த தேதிகளெல்லாம் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது நியூமராலஜி படி நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். மற்ற எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் மற்ற எல்லா ஆங்கில மாத பிறந்த தேதியில் பிறந்தவர்களுக்கும் இந்த நாள் மற்றொரு சாதாரண நாளாகவே கடந்து போகும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.